வீடியோ நம்ம என்ன டீடைலா பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாரத்துல நிறைய கமெண்ட்ஸ்க்கான அந்த ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போறோம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இதுல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா எல்என்டி ஸ்டாக்கை பத்தி மெயினா வந்து பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இறங்கிருக்கு. ஃப்ரைடே நாள்ல வந்து 7% இறங்கிருக்கு எல்என்டி ஷேர். ஸோ இதை பத்தி டீடைலா அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் இப்ப கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஐடிசி கம்பெனி திரும்ப 300 ரூபாய்க்கு வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் 300 ரூபாய்க்கு வரும்போது பல்க் மோட்ல வந்து போனோம். இப்போ என்ன மாதிரியான மோட்ல வந்து போக போறோம், அதாவது பல்க் பர்ச்சேசிங் பண்ண போறோமா இல்ல டிஃபன் காஃபி ரேஞ்சில் மெயின்டைன் பண்ண போறோமா அப்படின்றத டீடைலா வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எல்என்டி ஷேரை பத்தி பார்த்துருவோம். ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல எல்என்டி ஷேர் வந்து 7% இறக்கிருக்காங்க. 7% மேல வந்து இறங்கிருக்கு. அண்ட் தென் இங்க கோவிட் 2020 நடந்துச்சுல, அந்த டைம்ல எவ்வளவு பர்சன்டேஜ் எல்என்டி ஷேர் வந்து விழுந்துச்சோ அதே பர்சன்டேஜ் இப்போ வந்து விழுந்திருக்கதா வந்து சொல்றாங்க. 2020ல எந்த மாதிரி ஃபாலோ அதே மாதிரி ஃபாலோ வந்து இப்ப நடந்திருக்கு. இந்த வருஷத்துல மட்டும் 20% வந்து மார்க்கெட்ல இறங்கிருக்கு எல்என்டி ஷேர். 5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கீழே அந்த மார்க்கெட் கேப் வந்து இறங்கிருக்கு. இப்ப 4,74,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து இங்க மார்க்கெட் கேப் வந்து இருக்கு. அண்ட் தென் 20% இந்த ஒரு ஷேர் வந்து விழுந்திருக்கதா சொல்றாங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் வந்து வைப் அவுட் ஆயிட்டு இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்என்டி ஷேர்ல ஒரு மேஜரான ஒரு ஃபால் வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே. இது வந்து 50 கைக்கு வந்து போச்சு. 4,000 ரூபாய்க்கு மேல வந்து ட்ரேட் ஆச்சு. இப்போ வந்து 3,445 ரூபாய்க்கு சம்திங் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேஜரான ரீசன் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் தான் வந்து இருக்கு. அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல கொஞ்சம் சஃபரிங் வந்து இருக்கு. யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து இருக்குல்ல, ஸோ இதனால மேக்ஸிமம் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா வந்து அஃபெக்ட் ஆகுது. அந்த வெஸ்ட் ஏஷியா அஃபெக்ட் ஆகிற ரீசனால இந்த கம்பெனிக்கு எல்என்டி ஷேர் கம்பெனிக்கு அதிகமான எக்ஸ்போசரும் வந்து ஆர்டர் புக்ஸும் வந்து இருக்கிற ஏரியா வந்து இங்க இன்டர்நேஷனல் பிசினஸ்ல வெஸ்ட் ஏஷியாவா தான் வந்து இருக்கு. லைக் வந்து இங்க சவுதி, கத்தார், குவைத் இந்த மாதிரி அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வார் சூழ்நிலை வந்து போச்சு அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து டிலே ஆக ஆரம்பிக்கும். லைக் வந்து அந்த இடத்துல ப்ராஜெக்ட் டைம்ல வந்து அங்க குண்டு விடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் அந்த இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சேஃப் இல்லாம வந்து இருப்பாங்க. 12,000 இருந்து 15,000 எம்ப்ளாயிஸ் வந்து அங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து இருக்காங்க. ஸோ அவ்வளவு பேர் வந்து அங்க சேஃப் இல்லாம வந்து இருப்பாங்க. அண்ட் தென் அந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து கரெக்டா வந்து கிடைக்கணும். இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல நடக்கிற அந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ்னால 20% இந்த ஆயில் சப்ளை வராத ரீசன்னால இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறுது. க்ரூட் ஆயிலோட அந்த பிரைஸ் ஏறுது அப்படின்னா கண்டிப்பா ஷிப்பிங்கான அந்த ஒரு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்என்டி யூஸ் பண்ற அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வராம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி வந்தது அப்படின்னாலும் அதிகமான பிரைஸ்ல வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கலாம், இவ்வளவுதான் செலவாகும்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்களா, அந்த இந்த டெட்லைன் வச்சிருப்பாங்களா, அது ரெண்டுமே இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஸோ இதனால இந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சூழ்நிலையும் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷேர் வந்து இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் எக்கனாமிக் growth வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எல்என்டியோட ஷேர் வந்து ஆக்ட் ஆகும். இங்க எக்கனாமிக் growth ஆகுது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா எல்என்டில வந்து மெயின் பார்ட் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலை இருக்க ரீசனால இந்த கம்பெனியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் அதிகமான அமௌண்ட் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அந்த ஒரு பிசினஸ் பொறுத்தல 80% இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அதுல மேக்ஸிமம் வந்து இருக்குது இந்த வெஸ்ட் ஏஷியால இருந்தா பிசினஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஷேர் வந்து இறக்குறாங்க. இங்க வந்து 34 அனலிஸ்ட்ல 28 அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து பை ரெக்கமெண்டேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க கோட்டக், யூபிஎஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எல்லாமே இந்த டார்கெட் பிரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதான் வந்து சொல்றாங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி இந்த கம்பெனியோட இந்த ஏர்னிங்ஸ் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் இப்போ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பொறுத்தல பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்களே, ஸோ நம்மளோட ரேட்டிங்குமே அது மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இன்னும் அந்த பிரச்சனை வந்து முடியல. இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னொரு ஒரு குவார்டர் வரைக்குமே இஷ்டு போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இன்னும் அந்த வார் சூழ்நிலை அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் நார்மலான ஸ்டேஜுக்கு அங்க வெஸ்ட் ஏஷியா வந்து வர ஆரம்பிக்கல. அது எப்போ நார்மலான ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறமா இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குதோ, திரும்ப அந்த ரீஸ்டார்ட் ஃபேஸ் வந்து நடக்குதோ, அப்பதான் இந்த கம்பெனியால கம்பேக் வந்து கொடுக்க முடியும். இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து பிரச்சனையில தான் வந்து இருக்கும். 3,000 ரூபாய்க்கு கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியாவே வந்து இருக்கு. 2,900 ரூபாய்க்கு கீழே வந்து போகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க 3,400 ரூபாய்க்கு இப்போ நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஸ்டாக் பி வந்து கரெக்டா தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க 1-2 மாதிரி கன்சிடர் பண்றீங்கன்னும் போது 3,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அப்பயும் உங்ககிட்ட கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிரைஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 3,100 ரூபாய்க்கு போனதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்றது பெட்டராகவே வந்திருக்கு. என்னோட ஸ்டாண்டை பொறுத்தல இந்த பிரைஸுக்கே வந்து 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னோட பிளானா வந்து இருக்கு. ஸோ நீங்களுமே இதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா 3,000 ரூபாய் வரைக்கும் இறங்கும். ஸோ அதனால பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டராகவே வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டேஜ்ல கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்டாக் பி வந்து 27ல வந்து இருக்கு. ஆவரேஜா 30 ஸ்டாக் பில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ அதோட கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. 3,000 ரூபாய் கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை நம்ம வந்து 2 வாட்டி 3 வாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம கன்சிடர் பண்றது பெட்டராகவே வந்திருக்கும். ஏன் எல்என்டி ஷேர் இவ்வளவு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நிறைய பேரோட அந்த ஒரு டார்கெட்ல இந்த எல்என்டி ஷேர் வந்து இருந்துச்சு. இந்த எல்என்டியோட பிசினஸ்க்குள்ள எல்டிஐயோட மைண்ட்ரி பிசினஸும் வருது. அந்த எல்என்டி டெக்னாலஜியோட அந்த பிசினஸும் வந்து வருது. அந்த ஷேர்ல நீங்க ஓன் பண்றீங்க அப்படின்னா இன்டெரக்டா இது மூலமா கூட உங்களால ஓன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த ஒரு பிசினஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேரோட கொஸ்டின்ஸா இருந்துச்சு. அதோட ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த பேங்க் ஆஃப் பரோடா பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. இங்க பேங்க் சம்பந்தமான அந்த ஒரு கன்சிடரேஷன் வீடியோ போடும்போது இங்க பேங்க் ஆஃப் பரோடா வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் சொன்னீங்க. ஸோ அதுல ஒரு 10 ஸ்டாக்ஸ் தான் நானே எடுத்து வச்சு அங்க அனலைசிஸ் வந்து பண்ணிருந்தோம். சரி, இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவை பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் புக் வந்து 0.89 வந்து இருக்கு. அண்ட் தென் புக் வேல்யூ பொறுத்த அளவுல 318 ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸ் வந்து இந்த பேங்க் ஆஃப் பரோடோட பிரைஸ் வந்து இப்போ 281 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே இறங்குது, இந்த ஸ்டாக்குமே வந்து இறங்கி இருக்கு. ஸோ பிஎஸ்சி பேங்க்ல நீங்க ஏதோ ஒன்று கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம பார்த்துருந்தோம்.
அதை கன்சிடர் பண்ணி அது ஒரு 30% ஏறி இப்போ ப்ராஃபிட்ல தான் வந்து இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடாவுமே அதே ஸ்டேஜில் தான். பட் ஆனால் பேங்க் ஆஃப் பரோடா அந்த அளவுக்கு growth இருக்குமான்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஆனா இந்த ஒரு பேங்கை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓரளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியான ஒரு பேங்காக தான் வந்திருக்காங்க, கவர்மெண்ட் பேங்க்கும் கூட. ஸோ அதனால நம்ம 1, 2 இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி இது ஓகே தான். பெரிய லெவலான growth இருக்குமான்னு தெரியாது. பட் ஆனால் நம்ம 1, 2 இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறது ஒரு பிஎஸ்சி பேங்க்ல ஓகேவா தான் வந்து இருக்கு. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி நம்ம பேசியிருக்கும் போது அதுல நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு பேங்க்ல நிறைய பிரச்சனை வந்து இருக்கு, ஃப்ராட் கேஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இது வந்து கன்சிடர் பண்ணாம இருக்குதே பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பேங்க்ல பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, சண்டிகர் பிரான்ச்ல மட்டும் பிரச்சனை வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து அந்த ஒரு 590 கோடி ரூபாய் அந்த ஃப்ராட் கேஸ் நடந்ததை திரும்ப வந்து இங்க கிளைம் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் இந்த ஃப்ராட் கேஸ்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வால்மெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே இங்க ரிகவரி வந்து பண்ணிட்டு அந்த ஒரு டெபாசிட் பண்ணாங்களா அவங்களுக்குமே அந்த திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அப்படியே அந்த சண்டிகர் பிரான்ச்ல வந்து ஃபேக்கான எஃப்டி ரெசிப்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது செகண்ட் பிரச்சனையா இருந்துச்சு. அதையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லிட்டோம். 114 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அந்த ஒரு எஃப்டி ரெசிப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கதான் சொன்னாங்க. எல்லாமே சண்டிகர் பிரான்ச்லன்ற ஒரே ஒரு பிரான்ச்ல நடக்கிற ஒரு விஷயமா வந்திருக்கு. ஓவராலா இந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு இஷ்யூன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூ வந்து கிடையாது. இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்தது மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. அது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை பொறுத்தல எங்க ஒரு மிஸ்மேட்ச் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது அந்த மேனேஜ்மெண்ட்லேயே இஷ்யூவா இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் இது நடக்கிறது ஒரு பிரான்ச்ல. ஸோ அந்த ஒரு பிரான்ச்ல நடக்கிறதுனால அது வந்து மேனேஜ்மெண்ட் இஷ்யூலாம் வந்து கிடையாது. ஸோ அதனால இது நம்ம வேற மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் நம்ம வந்து பார்த்தாகணும். அண்ட் தென் அதுக்குமே இங்க ரிசால்வ் பண்ற மாதிரி 3 விஷயம் வந்து எடுத்துட்டு வந்ததா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். செக்யூரிட்டி லெவல்ஸ் அடுத்த லெவலில் எடுத்துட்டு போற மாதிரி நிறைய விஷயம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லி பார்த்திருந்தோம். அந்த இமெயில் செக்அப், அப்புறம் அந்த செக் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான அந்த ஒரு மொபைல் செக்அப் இதெல்லாம் பண்ணி தான் இதுக்கப்புறம் எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு பேங்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டேபிளா இருக்காங்க. அதனால நம்ம அதை கன்சிடர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களும் தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப இருக்க பிரைஸ் புக் வந்து 1.1 வந்து இருக்கு. இப்ப இருக்க பிரைஸ்க்கு நம்ம தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது கர்நாடகா பேங்க் பத்தி நேத்தே நம்ம சொல்லி கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நம்ம 1, 2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது சிட்டி யூனியன் பேங்க் பத்தி கேட்டிருக்கீங்க. 232 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் புக் வந்து பார்க்கும்போது 1.73 வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து 173 ரூபாய் வந்து இருக்கு. நல்ல பேங்க் தான், நல்ல ஒரு ஆபரேஷன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பேங்கா தான் வந்திருக்காங்க. பட் ஆனா காஸ்ட்லியா வந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். அடுத்ததா கரூர் வைசியா பேங்க் வந்து இருக்கு. பிரைஸ் புக் பொறுத்தல 2.1 வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து 132 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம பேங்க் ஸ்டாக்ஸ் பத்தி பேசிருக்கும் போது மிஸ் பண்ண ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து கேட்டிருந்தீங்க. சரி, இப்போ அடுத்ததா வந்து இருக்குது இங்க ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக்குமே நிஃப்டி ஆட்டோவே வந்து பார்க்கும்போது 3% வந்து மார்க்கெட்ல வந்து இறங்கி இருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல. சோ இந்த ஒரு வாரத்துல மட்டும் நிஃப்டி ஆட்டோவும் நிறைய வந்து விழுந்திருக்கு. சோ அதை பத்தியுமே நம்ம டீடைலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அசோக் லேலண்ட் ஷேரை பத்தி கேட்டிருக்கீங்க. 4% வந்து மார்க்கெட்ல வந்து இறங்கி இருக்கு. 171 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ் இறங்கினாலுமே பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமா தான் வந்திருக்கு. 27ன்றது பிரைஸ் ஏர்னிங்ஸா வந்திருக்கு. இந்த ஒரு பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 23, 22 கிடைக்குதுன்னும் போது பெட்டரா வந்திருக்கும். இந்த பிரைஸ்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவை, ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் வந்து இருக்கு. 314 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து 19ல வந்து இருக்கு. சோ இதை வந்து 1, 2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். அந்த நிறைய பேர் கேட்டிருந்தது 350 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், இப்போ வந்து கீழே இறங்கி இருக்கு, ஆவரேஜ் பண்ணலாமா? அந்த 400 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், கீழே இறங்கி இருக்கு, ஆவரேஜ் பண்ணலாமா? அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. சோ இந்த ஒரு ஷேரை பொறுத்தல இப்போதைக்கு வேல்யூவேஷன் கரெக்டா தான் வந்திருக்கு. 1, 2 மாதிரி கன்சிடர் பண்ணது பெட்டராவே வந்து இருக்கு. இந்த ஆவரேஜ்ன்றத நம்ம வந்து பெருசா வந்து பார்க்க தேவையில்ல. சோ நம்ம வந்து 1, 2 மாதிரியே கன்சிடர் பண்ணிட்டு போவோம். அடுத்ததா ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பத்தி கேட்டிருக்கீங்க. 412 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து 16ல வந்து ஸ்டாக் பி வந்து இருக்கு. சோ இந்த ஒரு டயர் செக்டர்ஸ் பொறுத்தல கொஞ்சம் வந்து பிரச்சனையில இருக்கும். இந்த ஸ்டாக்குமே வந்து அதிகமான பெர்சன்டேஜ் வந்து இறங்கி இருக்கு. ஏன் டயர் செக்டர்ஸ் எல்லாமே பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு க்ரூட் ஆயில்னால தான். ஸோ க்ரூட் ஆயில் வந்து அங்க ஒரு டிஸ்ட்ரப்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னும் போது இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரச்சனையா தான் வந்து இருக்கும். ஸ்டாக் பி வந்து 16ல வந்து கிடைக்குது. ஓகேன்ற மாதிரி தெரிஞ்சாலுமே இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து 12 கீழே போகுதுன்னு நம்ம வந்து பார்த்தப்போ இப்போ 16ல வந்து இருக்கு. அந்த நிறைய டயர் கம்பெனிஸை பத்தி கேட்டிருக்கீங்க. எல்லா டயர் கம்பெனிஸோட லிஸ்ட்டுமே அப்படிதான் வந்திருக்கு. கொஞ்சம் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்திருக்கு. அதனால இறங்கும் போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்லயே வந்து இருப்போம். அடுத்ததா ஹீரோ மோட்டோ காப் வந்து இருக்கு. 5200 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து 18.8ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ்ல வந்து 1, 2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். 5000 ரூபாய் கீழே இறங்குதுன்னு போது இன்னும் நம்ம 1, 2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஒரு பிரைஸ்லயுமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. 1, 2 மாதிரி கன்சிடர் பண்றது பெட்டராகவே வந்து இருக்கு. அண்ட் தென் இதை தாண்டி இருக்கிற நிறைய அந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. இருக்கிறது எல்லாமே கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. எல்லாமே இறங்கி இருக்குதான். பட் ஆனா கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. லைக் வந்து பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார்ஸ், மாருதி சுசுகி எல்லாமே வந்து இறங்கி இருக்கு. பட் ஆனா கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. அதனால வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்ததான் இந்த எஃப்எம்சிஜி மாதிரி கம்பெனிஸ்ல வரும்போது இங்க கோல்கேட் கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்கி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டாக்ஸும் இறங்கி இருக்கு. ஸ்டாக் பி வந்து 39ல வந்திருக்கு. அதனால இதை நம்ம பெட்டர் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கு. அடுத்ததா டிடிகே பிரஸ்டீஜ் ரொம்பவே வந்து ஏறி திரும்ப நேத்திக்கான நாள்ல பார்க்கும்போது ஃப்ரைடே அன்னைக்கான நாள்ல பார்க்கும்போது 7% வந்து இறங்கி இருக்கு. ஏன் அப்படின்னா அதிகமா வந்து ரேலி பண்ணாங்க, திரும்ப வந்து இந்த ஸ்டாக் வந்து இறக்கிட்டாங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் மேட்ச் ஆகல. சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு ஸ்டாக் பிஏ பொறுத்தளவுல 48ல வந்திருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம பெட்டர் ஸ்கிப் பண்ணிக்கிறதாவே இருக்கு. அடுத்தது ஐடிசி கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. 301 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் பொறுத்தல இப்பவுமே நம்மளோட ஸ்டேஜ் வந்து பல்க் மோட்ல தான் வந்து இருக்கு. 1, 2 நம்பர் கன்சிடர் பண்ண தேவை, பல்க் மோட்லயே வந்து போய்ப்போம். உங்களுக்கு இப்போ மார்க்கெட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அதனால எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு 1, 2 தான் இருக்க மாதிரி இருக்கனாலும் நீங்க ஓகே தான். இல்ல உங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது இன்னும் இறங்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த மார்க்கெட்ல எந்த இடத்துல உங்களுக்கு பணம் வைக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்னும் போது நீங்க பல்க் மோட்ல இந்த மாசம் நீங்க போறீங்க அப்படின்னா ஐடிசி பக்கம் போகிறது பெட்டராவே வந்து இருக்கு.
நீங்க அதுக்கப்புறமா பெட்டரா நீங்க இறங்க இறங்க ஒரு ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றது பெட்டராவே வந்திருக்கு. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றதுன்னு தெரியல, எல்லா ஸ்டாக்ஸுமே விழுது, ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் 1 2 இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க பேலன்ஸ் போர்ஷன் ஃபுல்லா ஐடிசில வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கு. அடுத்ததா டாடா ஸ்டீல் வந்து 5% வந்து இறங்கிருக்கு. ₹184 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ஏர்னிங் செக் பண்ணி பார்க்கும்போது 23 வந்து இருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்ததான் இந்த பெட்ரோலியம் அப்புறம் ஆயில் கம்பெனிஸை பத்தி கேட்டிருக்கீங்க. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், அப்புறம் இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த ஒரு 3 ஸ்டாக்ஸை பத்தி கேட்டிருக்கீங்க. எல்லாத்தோட ஸ்டாக் பியுமே 5ல இருந்து 6 தான் வந்து இருக்கும். நம்ம இந்த மீடியன் பி வந்து செக் பண்ணி பார்ப்போம். மீடியன் பிரைஸ் ஏர்னிங்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது கீழே இருக்குதுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். மீடியன் பிரைஸ் ஏர்னிங்ஸுமே அவங்க வந்து 5ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 6ல வந்து இருக்கு. மீடியன் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 8ல வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு 3 ஆயில் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுல இப்ப இருக்க பிரைஸ் இருந்து இன்னும் கொஞ்சம் இறங்கணும், அப்படி இறங்குது போது கன்சிடர் பண்ணிப்போம். நம்ம ஸ்டேஜ் வைஸ் பார்க்கும்போது பிரைஸ் ஏர்னிங்ஸ் எல்லாமே 4 கீழே வருது இந்த மாதிரி கன்சிடர் பண்றது நமக்கு பெட்டராவே வந்திருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 6ன்றது பிரைஸ் ஏர்னிங்ஸா இருந்திருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 4க்கு போகுது அப்படின்னும் போது பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு 120 110 வந்து கிடைக்கும். அந்த டைம்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். இறங்குதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்திருக்கு. பாரத் பெட்ரோலியமே 6ன்றது பிரைஸ் ஏர்னிங்ஸா வந்திருக்கு. ₹319 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 240 250 கிடைக்குதுன்னும் போது கன்சிடர் பண்ணிப்போம். இந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து ₹369 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இங்க 5ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக்மே 280 to 270 கிடைக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். இதுமே நம்ம பெட்டர் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மட்டும் டிவிடெண்ட் ஈல்ட் நமக்கு நல்லாவே வந்திருக்கும். 4% மேல டிவிடெண்ட் ஈல்ட் வந்து இருக்கு. சோ அதனால அது மட்டும் ஒரு ₹120 வருதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். டிவிடெண்ட் ஈல்ட் பர்பஸும் நான் கரெக்டா தான் வந்து இருக்கு. அந்த நம்மள ஒரு ஆயில் கம்பெனியும் நம்மளால வந்து ஓன் பண்ணிக்க முடியும். இருக்கிற முன்ன அதை மட்டும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வந்து இருப்போம் இந்தியன் ஆயில. அதுக்கு அடுத்ததான் அங்க ஃபார்மா ஸ்டாக்ஸை பத்தி கேட்டிருக்கீங்க. அல்ல டாக்டர் ரெடி வந்து இருக்கு. ₹1292 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3% கிட்ட மார்க்கெட்ல ஃப்ரைடே அன்னைக்கு வந்து இறங்கி இருக்கு. இது அந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமா கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்டாக் பி வந்து 19.4 வந்திருக்கு. தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்ததான் நாட்கோ கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. 5% கீழே வந்து மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. 6% வரைக்குமே இறங்கி இருக்கு. ₹950 வந்து போயிருக்கு. சோ இந்த டைம்ல இது வந்து கன்சிடர் பண்ணலாமா? ஸ்டாக் பி வந்து 11ல வந்து இருக்கு. தாராளமா கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் தென் இன்னொரு கொஸ்டின் எங்க ஃபார்மா செக்டரை பத்தி ஓவராலா ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு ₹1,50,000 வந்து பணம் இருக்கு. ஆல்ரெடி என் போர்ட்ஃபோலியோ இங்க வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து இருக்கு. சோ இந்த டைம்ல நான் பெட்டர் இங்க ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபார்மா ஸ்டாக்ஸ் இப்ப அதிகமா ஆட் பண்றது இப்ப பெட்டராக இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. இந்த 2 கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் நீங்க ஆட் பண்றது பெட்டராவே தான் வந்து இருக்கு. ஸோ அதிகமான போர்ஷன் வந்து நீங்க ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல வந்து வைக்க தேவையில்ல. இங்க ஃபார்மா அண்ட் தென் ஐடி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண மாதிரி வந்து வைங்க. 40% கூட நீங்க ஒதுக்கிங்க, பிரச்சனை வந்து கிடையாது. 40% ஃபார்மா அண்ட் தென் ஐடி ரெண்டுமே நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ல நம்ம போனோம் அப்படின்னா டாலர் ஏர்னிங் கம்பெனிஸ் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கும். ரூபி வீக்காக நம்மளால இந்த கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஐடி கம்பெனிஸ்ல பெரிய பெனிஃபிட் வந்து இல்லை கிடைக்கும். ஸோ அதனால நீங்க ஃபார்மா செக்டரை ஆட் பண்ணிக்கிட்டு பெட்டராகவே வந்திருக்கு. இப்போதைக்கு நாட்கோ, ஜைடஸ் அண்ட் தென் டாக்டர் ரெடியை கன்சிடர் பண்றது பெட்டராகவே வந்திருக்கு. அடுத்தது கியூபிட் லிமிடெட் வந்து இருக்கு. 76ன்றது பிரைஸா வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 124 வந்து இருக்கு. ஸோ இது என்னைக்கு வந்து இங்க ₹30 ₹40 கிடைக்குதோ அப்போ வந்து பாத்துக்கலாம். பாதி பிரைஸ் வந்து விழுட்டும், அப்போ வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு இதை பெட்டர் ஸ்கிப் பண்ணியே வச்சுப்போம். அடுத்ததா ஜி என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வந்து இருக்கு. 78ன்றது பிரைஸா வந்து இருக்கு. பிரைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது 16ன்றது வந்து இருக்கு. ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனியே வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனையில தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து பெட்டர் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இதுல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஜி என்டர்டைன்மெண்ட்ல அதிகமான போர்ஷன் வந்து என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதை வந்து ஃபுல்லாவே இங்க வந்து செல் பண்ணிட்டு இங்க ஐடிசி அந்த நீங்க வந்து பிஜி இன்வைட் இந்த மாதிரி கம்பெனிஸ் பக்கம் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை பொறுத்தல நீங்க அது பெட்டர் இங்க ஜி என்டர்டைன்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல போது பெட்டராவே வந்து இருக்கு. ஐடிசி அந்த நீங்க பிஜி இன்வைட், சவுத் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி போது பெட்டராவே வந்து இருக்கு. அடுத்ததா ஐடி ஸ்டாக்ஸை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் கம்பெனியை பார்க்கும்போது ₹2,397 வரைக்கும் போய் இப்ப ₹2,400 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல ₹3,000 கீழே வருமானே நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து இருந்துச்சு. 2022 டேட்டா நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த டைம்ல தான் நானும் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ அந்த டைம்லயே நான் வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒரு ₹1,200, டிசிஎஸ் கம்பெனி இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ₹2,500 சம்திங் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் வந்து கன்சிடரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து திரும்ப வந்து இது டபுள் த அமௌண்ட் வந்து போயிடுச்சு. இங்க டிசிஎஸ் கம்பெனிலாம் ₹4,800 ₹5,000 வரைக்கும் போயிடுச்சு. இங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி ₹2,000 மேல வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஷேர்ஸ் எல்லாமே இறங்காது, இந்த பிரைஸ் நம்மளால வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். இப்போ திரும்ப அதே பிரைஸ்க்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸ் நம்ம என்ன பிரைஸ்ல பாக்குறோமோ அதாவது வேல்யூஷன் வந்து கரெக்டா இருக்குது. இப்போ வேல்யூஷன் கரெக்டா இருக்கு இங்க ஐடி கம்பெனிஸ்ல. ஸோ இந்த ஒரு பிரைஸ் வந்து டபுள் அமௌண்ட் ஏறினால் கூட திரும்ப நமக்கு கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு வந்து வரும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ 3 வருஷத்துல இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ திரும்ப ஏறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஹெவியா வந்திருக்கு. ஏற்கனவே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஃபால் டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் வந்து பண்ணிப்போம். இப்போ நம்ம டிசிஎஸ் கம்பெனி பார்க்க போனோம் அப்படின்னா ₹2,400 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இங்க 17 வந்து இருக்கு. 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். பல்க் மோட்ல வந்து போக தேவை. பல்க் மோட்ல நம்ம பை பண்றதுக்கான டைம் வந்து இன்னும் இருக்கு. அதை நம்ம வரும்போது நம்ம வந்து சொல்லுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து 1-2ன்ற மாதிரி வந்து பார்ப்போம். இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ₹1,200 சில்லறையில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஸ்டாக் பியுமே வந்து பார்க்கும்போது 17.5ல வந்து இருக்கு. இது எல்லாமே 2022ல என்ன பிரைஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணமோ அதே பிரைஸ்ல வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே அதை வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இன்ஃபோசிஸ் கம்பெனியை 1-2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். விப்ரோ கம்பெனி வந்து 15 பிரைஸ் ஏர்னிங்ஸா வந்து இருக்கு. ₹198 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதை வந்து 1-2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம்.
HCL Tech கம்பெனி வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து 20 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1325 ரூபாய் வந்து பிரைஸா வந்து இருக்கு. ஸோ இதையுமே நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். பெட்டரா தான் வந்து இருக்கு இந்த ஒரு கம்பெனியுமே. ஸோ இதையுமே நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இதை தாண்டி சொனாட்டா சாஃப்ட்வேர் அண்ட் தென் நீங்க நிறைய கம்பெனிஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. பிர்லா சாஃப்ட் கம்பெனிலாம் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு ஐடி கம்பெனிஸை பொறுத்தல இது எல்லாமே இங்க ஏஐல எப்படி அடாப்டேஷன் ஆகி வருவாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. ஸோ அதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடையாது. ஸோ நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா பிரைஸ் ஏர்னிங்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பிர்லா சாஃப்டா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா சொனாட்டா சாஃப்ட்வேரா இருக்கட்டும் அதெல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா என்ன அப்படின்னா ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் இங்க ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இவங்ககிட்ட ஏஐ சர்வீசஸ் எப்படி வந்து இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. அதுல இருந்து எவ்வளவு ரெவன்யூ வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து பாருங்க. அப்புறம் இங்க டெவலப்மெண்ட் ஸ்பேஸ்ல என்ன மாதிரியான அவங்க கிட்ட அந்த ஏஐ டூல்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. அண்ட் தென் இதை தாண்டி பார்ட்னர்ஷிப்ஸா இங்க ஏஐ கம்பெனிஸ் கூட என்ன மாதிரியான பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்க. லைக் வந்து ஜெமினி கூட இருக்காங்களா, ஆந்திரபிக் கூட வந்து இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணது பெட்டரா இருக்கு. இல்ல இது எல்லாமே தெரியல அப்படின்னா இந்த ஒரு 4 ஸ்டாக்ஸ் மட்டும் டாப் 4 ஸ்டாக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணது பெட்டராகவே வந்திருக்கு. அடுத்ததா பெயிண்ட் ஸ்டாக்ஸை பத்தி கேட்டிருக்கீங்க. இங்க பெயிண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்தல ஏசியன் பெயிண்ட் தான் இப்போதைக்கு டாப்ல வந்து இருக்கு. ஸோ அப்பத்துல இருந்து இந்த ஒரு ஸ்டாக் தான் டாப்ல வந்து இருக்கும். இந்த ஒரு கம்பெனி தான் இங்க மார்க்கெட் ஷேர் அதிகமா வந்து ஓன் பண்ணுவாங்க பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கே இப்போ வந்து பிரச்சனையா தான் வந்திருக்கு. 2197 ரூபாய் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு பிரைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 51 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷேரை நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 3300 ரூபாய் 3400 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்பவுமே பிரைஸ் வந்து 48ல இருந்து 50 வந்து இருக்கும். 45 to 50க்குள்ள வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்போ வந்து பிரைஸ் வந்து 3300 ரூபாய் வந்து இருக்கும். 3000 to 3500 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ 3000ல இருந்து 3500 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகும்போது பிரைஸ் வந்து 45ல இருந்து 50க்குள்ள இருக்கு அப்படின்னா இப்ப 2100 ரூபாய் தான் வந்திருக்கு. அப்ப பிரைஸ் வந்து கம்மியா இருக்கணும்ல. பட் ஆனா ஏன் அதே 50ன்ற லெவல் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னும் போது ஏர்னிங்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து அடி வாங்க ஆரம்பிக்குது. இங்க மார்க்கெட் காம்படிஷன் பிடிக்கிறதுக்கு இவங்க கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கு. எங்க காம்படிஷன்லாம் வராங்க அப்படின்னா இவங்க கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் வந்து கிராப் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது இங்க பர்ஜர் பெயிண்ட்ஸ், நெரோலாக் எல்லாருமே இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு பிளான் வந்து போயிருக்காங்க. மெயினா அக்ஸோனோபிளும் அண்ட் தென் பர்ஜர் பெயிண்ட்ஸ் இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து கிராப் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு பெரிய பிளான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஏர்னிங்ஸ் வந்து இந்த கம்பெனி தான் அடி வாங்க ஆரம்பிக்கும். அதனால ஏர்னிங்ஸ் அடி வாங்கி தான் இருக்கு. அதனால இந்த பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. இப்போ 50ல வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனில இன்னும் பிரச்சனை வந்து இருக்கு. 30 பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து வரட்டும். அப்ப வந்து பார்த்துப்போம். இப்போதைக்கு பிரச்சனையா தான் இருக்கும். பெயிண்ட் செக்டர்ஸ் ஃபுல்லாவே பிரச்சனையா தான் இருக்கும். இதை நம்ம பெட்டர் ஸ்கிப் பண்ணிக்கிறதா தான் வந்து இருக்கு. இப்ப நம்ம பெயிண்ட் செக்டர்ஸ்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது பர்ஜர் பெயிண்ட்ஸ் வந்து இருக்கு. அதோட பிரைஸ் ஏர்னிங்ஸுமே 42ல வந்து இருக்கு. இதுமே காஸ்ட்லி தான் வந்து இருக்கு. அடுத்ததான் நெரோலாக் வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 23ல வந்து இருக்கு. பட் ஆனா இப்ப இருக்கிற அந்த கிரைசிஸை பொறுத்தல பெயிண்ட் செக்டர்ஸ்ல அடி வாங்குறதுக்கான சான்சஸ் எவ்வளவே வந்து இருக்கு. அதனால இன்னும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்போது நம்ம இந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ண வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்தது அக்ஸோனபிள் 34. ஸோ அதையும் நம்ம வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்ததான் இங்க இண்டிகோ கம்பெனி வந்து இருக்கு. 24 வந்து பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. அதையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஸோ ஓவராலா இதுதான் நீங்க கேட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸா வந்து இருக்கு. இதை தாண்டி ஜெனரலா ஒரு கொஸ்டின் வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க முடிச்சு. அது என்ன அப்படின்னா நிஃப்டி 50 இல்ல அப்படின்னா நான் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாமா, இல்ல அப்படின்னா அதுல இருந்து பணத்தை வந்து வெளியே எடுத்துடலாமா, இல்ல அப்படின்னா என்னதான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இது எல்லாமே எங்கிருந்து வந்து அது ஃபியர் அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இப்போதைக்கு இதோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க நிஃப்டி 50ல பண்ணாலும் சரி, இல்ல அப்படின்னா நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல பண்ணாலும் சரி. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் நான் சொல்லும் போது மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே, ஃபிளெக்ஸில இருக்கீங்க இல்ல மல்டி அசெட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே. இதை தாண்டி நீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோ இல்ல அப்படின்னா வேற எதனா ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க, லைக் வந்து தீமாட்டிக் இல்ல அப்படின்னா இங்க இந்த செக்டார் வைஸ் ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வேற எதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெளியே வரது பெட்டராவே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பேசிவ் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே, அதுல நீங்க அப்படியே இருக்கிறது கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி நீங்க என்ன ஃபண்ட்ஸ் இருந்தாலுமே பெட்டர் நீங்க வேற ஒரு ஃபண்ட்ஸுக்கு வந்து மூவ் ஆகுறதா தான் வந்து இருக்கு. சரி ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வந்துடும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமா வந்து இருக்கு. ஸோ அதை வித்துட்டு நம்ம வந்து பாண்ட்ஸ் மூவ் ஆகலாமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் படி நீங்க வந்து மிட் கேப் இல்ல அப்படின்னா வேற என்ன ஃபண்ட்ஸ் வச்சிருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து ஒரு ஃபண்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது 10 லட்ச ரூபாய் கிட்ட இல்ல அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்குன்னும் போது பாண்ட் மார்க்கெட்ல மூவ் ஆகுது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நீங்க செல் பண்ணிட்டு பாண்ட் மார்க்கெட் உள்ள போங்க. பாண்ட்ல இருந்து வர காசையும் வந்து வச்சுக்கீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் இருக்குல்ல அதை பொறுத்து நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டே போங்க. அது பெட்டரான ஆப்ஷனா தான் வந்து இருக்கு. இல்ல உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தான் வந்து இருக்கு அப்படின்னும் போது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்றதே பெட்டரா வந்து இருக்கு. மெயினா நீங்க வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே, அது என்ன ஃபண்ட்ஸ் இருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கீங்க. இதுவே நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னும் போது மிட் கேப், மல்டி அசெட் அந்த நீங்க ஃபிளெக்ஸி கேப் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே, அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கீங்க. வேற ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்த்துட்டு வேற ஃபண்ட்ஸ்க்கு மூவ் ஆகலாமா அப்படின்னு சொல்லி பாருங்க. பெட்டர் நீங்க வந்து மிட் கேப் இல்ல அப்படின்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகுது பெட்டராவே வந்து இருக்கு. ஸோ நீங்க சிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபண்ட்ஸ்ல இருக்கும்போது நீங்க கண்டினியூ பண்ணிக்கீங்க. இல்ல அப்படின்னும் போது நீங்க பெட்டர் வேற ஃபண்ட்ஸ்ல பண்றது இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்து இருக்கு. அந்த நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு மீட்டப் வந்து சென்னையில வைக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மீட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எஸ்டர்டேவோ இல்ல அப்படின்னா டே பிஃபோரோ வந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க திருவண்ணாமலை இருக்கீங்கன்னு நினைச்சேன், பட் ஆனா நீங்க சென்னையில இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இன்னும் சென்னையில தான் வந்து இருக்கேன். ஸோ நம்ம சென்னையில மீட்டப் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படி மீட்டப் ஓகே, உங்க எல்லாருக்கும் ஓகே அப்படின்னும் போது நம்ம இந்த மந்த் எண்ட்ல கூட வைக்கிறதுக்கான ட்ரை வந்து பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.